முன்னாள் அமைச்சரும் திமுக எம்எல்ஏவுமான அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு நீதிமன்றம் பிணை வழங்கியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். முன்னாள் அமைச்சரும் திமுக எம்எல்ஏவுமான அனிதா ராதாகிருஷ்ணன் காவல்துறையினரால் இன்று காலை கைது செய்யப்பட்டிருந்தார். முதலமைச்சர் விஜய் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் கைது செய்யப்பட்ட பிறகு அவர் மருத்துவ பரிசோதனைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மருத்துவ பரிசோதனை நிறைவு பெற்ற பிறகு அவர் மேஜிஸ்ட்ரேட் நீதிபதியிடம் ஆஜர்படுத்தப்பட்டார். வழக்கை விசாரித்த அவர் முன்னாள் அமைச்சருக்கு தற்போது பிணை வழங்கி உத்தரவிட்டிருக்கிறார். அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு பிணை வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அவர் தற்போது செய்தியாளர்களை சந்திக்க ஆயத்தமாகி வருகிறார். எந்த காரணத்தை கொண்டும் எவருக்கும் அஞ்ச மாட்டோம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டன் என்பதற்கு வரலாறு. ஆகவே எந்த வகையிலும் எங்களை வீழ்த்திவிடலாம் என்று கனவு காண்கின்றார் என்று சொன்னால் எந்த வகையிலும் கனவு காண முடியாது. ஏறக்குறைய 6 மாத காலத்திற்குள் இந்த ஆட்சி வீழ்ந்துவிடும்.